நான் பேசிக்கிட்டே பல வருஷம் ஆகுது. இந்த கல்யாணத்தை ஒட்டி தான் ஒண்ணா இருக்கிறோம். சம்மந்தி அம்மா சொன்னாங்க. கொஞ்சம் முன்னாடியே எல்லாம் சரியா இருந்தா நான் நிச்சயத்துக்கே வந்திருப்பேன். என்னம்மா இவங்க தாத்தா பாட்டின்னு புது புது ஆளுங்களை கதையில கொண்டு வரானுங்க. மாப்பிள்ளையோட அப்பாவோட அப்பாவும். அப்ப ஓடி போனது யாரு? அது செந்திலோட அப்பா, இந்த ஆளோட புள்ள. எல்லாரும் வரும்போது ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா தான் வராங்க. வந்து கல்யாணத்தை குழப்புவாங்கன்னு பார்த்தா காமெடி பீஸ் ஆயிடுறானுங்க. வாய முடிட்டு சும்மா இரு. அம்மா, கார்ல போனை வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துருவா. போப்பா. எடுத்துட்டு வந்துடுறேன் தாத்தா. சரிப்பா. இதோ வந்துடுறேன் மாமா. ஹலோ, சொல்லுங்கம்மா. தாத்தா சும்மா சீனை போடுவாரு, பயந்துடாத. இல்லப்பா. அந்த ஆள் என்ன சொன்னாலும் ஒத்துக்க. எதிர்த்து பேசாத, முடியாதுன்னு சொல்லாத. சரிம்மா. என்ன கேட்டாலும் போடுறேன்னு ஒத்துக்க. அப்புறம் பார்த்துக்கலாம். என்னப்பா சொல்ற? நான் தரமாமா, நீ போடுற மாதிரி போட்டுரு. அப்ப சரி, அப்ப சரி. பாரு, தாத்தா நட்டுக்குனாருன்னா கல்யாணம் நின்ற மாதிரி ஆயிட போகுது. கவலைப்படாத, எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரி, வச்சுறேன். ஆம் ஆம். பார்வதி, ஜெயாவை கூட்டிட்டு வாமா. போ, போய் ஜெயாவை கூட்டிட்டு வா. என்ன இத்தனை பொண்ணுங்க வருது? இதுல கல்யாண பொண்ணு யாரு? எனக்கு 5 பொண்ணுங்கய்யா. அதான் நடுவுல ப்ளூ படம் கட்டிட்டு வராள, அதுதான் கல்யாணம் பொண்ணு. மாமா வணக்கம். உட்காருமா. இவளுக்கு குரூப்பா வந்து கன்ஃபியூஸ் பண்றாரு. அந்த காலத்து சாமி படத்துல வர்ற கேஆர் விஜயா மாதிரியே இருக்கமா. ஆமா, இவன் ஒன்னும் விசேஷமா இல்லையே. இவனை எப்படி காதலிச்ச நீ? பாத்தியாமா, கிழத்துக்கு நக்கல எனக்குலாம் இது. உண்மையை சொல்றாருடா. நீதான் சொல்லி கூட்டு வரியா? அவருக்கு என்ன குறைச்சல்? அவர் அழகுதான். போடுறேன் செல்லம். அப்போ அழக பார்த்து காதலிச்சிருக்க. அழகு அவர் யாருன்னு பார்க்க வச்சது. அவரோட மனசுதான் வாழ்க்கை பூரா அவரோட இருக்கணும்னு முடிவெடுக்க வச்சது. ஆஹா, அழகா சொன்னமா. சூப்பர் பதில். கடைசி வரைக்கும் அவங்க கூட இப்படியே சந்தோஷமா இருப்பியாமா? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தானே தாத்தா வாழ்க்கை. அப்போ உறுதியா சொல்ல முடியாது. நாளைக்கு நாம இருப்போங்கிறதே உறுதி இல்ல தானே. வாஸ்தவமான பேச்சுமா. கலக்கறடா. எப்படிடா இவளுக்கு போய் ஒன்ன பிடிச்சது? இன்னும் நல்ல மாப்பிள்ளை இவளுக்கு கிடைச்சிருக்கலாம். மாமனார் வந்து திமிர்ல பேசுற நீ. நீ அவனை விட வசந்த பதவியில இருக்கன்னு சொன்னாங்க. சூரியகாந்தி சினிமா மாதிரி புருஷனை விட பொண்டாட்டி அதிகமா சம்பளம் வாங்குறதுனால பிரச்சனை வராது அவங்களுக்குள்ள. நாங்க 2 பேரும் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமா தான் நடந்துக்கிறோம். ஆபீஸ வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கும். அப்போ பிரச்சனை வராதுங்கிற? கண்டிப்பா வரும் தாத்தா. ஆனா சமாளிச்சிடலாம். இதுக்கு மேல உன்கிட்ட கேக்குறதுக்கு எதுவுமே இல்லம்மா. எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு.